இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு பெக் வெளியே அடிக்க தெரியுமா? அதாவது ஃபுட் ரெஸ்ட் மேல கால் வச்சுன்னு வீலிங் அடிப்பாங்கல்ல, அதை தான் சொல்றேன். என் கூடவே நீங்களும் இந்த ஸ்டண்ட்டை கத்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. மறக்காம நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்க பயன்படுத்தி பிராக்டிஸ் பண்ணி நீங்களும் இந்த ஸ்டண்ட்டை வந்து கத்துக்கலாம். ஓகே, இப்போ டே 1 பிராக்டிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சைக்கிள் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு வந்து அப்படியே ஃபுட் ரெஸ்ட் மேல கால் வச்சு ஃப்ரண்ட் வீல தூக்கணும். அப்படியே பேக் பிரேக் அப்ளை பண்ணி கீழே இறக்கணும். இதை நீங்க பண்றதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகலாம், இல்ல 3 நாளும் ஆகலாம். நீங்க விடாம நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம கீழே விழும்போது முட்டி, கை முட்டி, கால் முட்டி ரெண்டுமே அடிபடும். அதை தடுக்கிறதுக்காக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கோங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க, ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணும்போது பப்ளிக் இல்லாத இடத்துல, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் ரொம்ப முக்கியங்க. பிராக்டிஸ் இருந்தால் தாங்க நிறைய ஸ்டண்ட் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்தில் இருந்து ஒரு 3/4 மணி நேரமாவது நீங்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணணுங்க. இந்த ஸ்டண்ட்டுக்கு பேக் பிரேக் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு எந்த ஸ்டண்ட் தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸ் வராதுங்க, அப்படியே ஒன் சைடாக போகும். டே 1ல எப்படி கற்றுக்கணுன்றதை சொல்கிறேன் பாருங்க. சைக்கிள் ஓட்டிட்டு வரணும், ஃபுட் ரெஸ்ட் மேலே கால் வச்சு எழுந்து நின்று ஃப்ரண்ட் வீலை தூக்கணும், பிரேக் அப்ளை பண்ணிட்டு கீழே இறக்கணும். ஒவ்வொரு முறை பேலன்சிங் மிஸ் ஆகும், ஒவ்வொரு முறை பிரேக்கிங் டைமிங் மிஸ் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஸ்டண்ட்டு கற்றுக்கலாங்க. உங்களுக்கு ஸ்டாப்பிங் அடிக்க வரலையா, வீலிங் அடிக்க வரலையா? நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க.